வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாண்டியர்களோட வரலாறை பார்க்கலாம் வாங்க. சங்ககால பாண்டியர்களுக்கு பிறகும் மதுரையே பாண்டியர்களோட தலைநகராக இருந்தது. களப்பிரர் பல்லவர் ஆட்சி காலத்திலையும் சோழர்களோட ஆட்சி காலத்திலும் பேரரசுக்கு சிலை திருத்தி சிற்றரசாக தான் இவங்க இருந்தாங்க. ஆனால் அப்போவும் பார்த்திங்கன்னா பேரரசர்களோட நட்பு நாடுகளோடும் சேர்ந்து போரிடுறதுக்கு அவங்க தயங்கினதே இல்லை. அவங்களோட எப்போல்லாம் சமயம் கிடைக்குதோ இவங்க போர் செஞ்சுட்டு தான் வந்தாங்க. ஆனால் முன்னூறு வழியிலிருந்து விலகி நெடுஞ்சடையான் பரக்கிரமன் மதுரையை அப்போ ஆட்சி செஞ்சான். அவனுக்கு அப்புறம் அவனுடைய மகனான வரகுண பாண்டியனும் அவனுக்கு பின் சீமார வல்லபன் ஆட்சிக்கு பல்லவ சோழ சேர கங்க மன்னர்களை வெற்றி கொண்டான். ஆனாலும் அடுத்தடுத்த போர்களை அவங்களோட நாட்டோட பல பகுதிகளை பல்லவர்களிடம் அவன் இழந்தான். அடுத்ததாக வரகுண பாண்டியன் திரிபுர பயன்ற போரில் சோழர்களிடமும் பாண்டவர்களிடம் தோற்றான். இதுதான் சோழர்கள் எழுச்சிக்கான காலமாக அமைஞ்சது. இவன் கொங்கர்களை வென்று கோயில்களுக்கும் அந்தணர்களுக்கும் சமண பள்ளிகளுக்கும் கொடைகளை வழங்கினா என சின்னமனூர் செப்பேடுகள் சொல்லுது. சடையவர்மன் பராந்தகன் மகன் 3ஆம் ராசசிம்மன் தான் அவன் தந்தை காலத்துக்கு பின்ன பாண்டிய நாட்டோட அரசு கட்டில் ஏறினான். அவனுக்கு பின்னா அவனுடைய மகனான வீரபாண்டியன் அரச கட்டில் ஏறி சோழன் பராந்தகனிடம் இருந்த நாட்டின் பல பகுதியில் மீட்டெடுத்தான். இவனுக்கு பின் பல பாண்டியர்கள் ஆண்டாலும் சோழர்களால் அடக்கி தான் ஆளப்பட்டிருக்காங்க. பாண்டிய நாடு எழுச்சியுற்று மாரவர்மன் சுந்தர பாண்டியன் காலத்திலிருந்து தான் சொல்கிறாங்க. குலசேகரனுக்கு பின்பு அரியணை ஏறிய இவன் 3ஆம் குலோத்துகனுடைய வீழ்ச்சிக்கு பின் பழையாறையை கைப்பற்றி கொண்டான். அதற்கு பின் பூசலன் காரணமாக 2ஆம் மாரவர்மன் சுந்தர பாண்டிய நாட்டை அரசாண்டான். இவன் 3ஆம் ராசராசேந்திரிடம் தோல்வி அடைஞ்சான். மீண்டும் பாண்டிய நாடு சுந்தரபாண்டியன் வசமானது. அவனுக்கு பின் 1ஆம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அரியணை ஏறினான். இவனே பாண்டிய எழுச்சியின் மாற்றமாக காணப்படுறவன். தன் ஆட்சியில் பாண்டிய நிலப்பரப்பை சோழம், கேரளம், ஆந்திரம், கொங்கு என பெரியசா பரவ செஞ்சு தன் திசை விஜயத்தால் சேரர், போசலர், சோழர், காடவர், சிங்களர் எல்லாம் பணிய வச்சான். சடையவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு பிறகு மாரவர்மன் குலசேகர பாண்டியன் முடிசூட்டி கொண்டான். தமிழகத்தில் சோழ பேரரசாக இருந்த பகுதிகள் எல்லாமே பாண்டியர்கள் கையில் வந்துடுச்சு. ஆனால் வடக்கில் மலிக்காக்கப்பூர் அவன் படையெடுத்து தெற்கு நோக்கி முன்னேறி கொண்டிருந்த காலம் அது. மாரவர்மன் குலசேகரனுடைய 2 பிள்ளைகளான சடையவர்மன் சுந்தர பாண்டியனுக்கும் சடையவர்மன் வீரபாண்டியனுக்கும் நடுவில் அரியணை யாருக்குன்ற போர் நடந்துகிட்டே இருந்தது. தெற்கு நோக்கி கொண்டிருந்த மல்லிகாபுரம் சுந்தர பாண்டியனை உதவி கேட்க இது வச்சுது. மல்லிகாபுரம் மதுரையை தாக்கி மதுரையை போர்க்களமாக மாறிவிடுச்சு. வீரபாண்டியனோட படைகளை வென்று மதுரையை அவன் சூறாடினான். மல்லிகாபுரம்னு டெல்லி பயணத்துக்கு பின் சுந்தரபாண்டியனும் வீரபாண்டியனும் பாண்டியன் நாட்டை ஆண்டு விழுந்தாங்க. ஆனால் மல்லிகாபுரம் தாக்கத்துலேருந்து பாண்டிய நாடு மீளவே இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட கேரள நாட்டு அரசனான ரவிவர்ம குலசேகர பாண்டியன் மீது சோழ நாட்டின் மீதும் படையெடுத்து சுலபமாக வென்று தனக்குத்தானே பேரரசுன்ற பட்டத்தையும் சூடிக்கொண்டான். வடக்கில் இருந்து வந்த காக்கத்திய மன்னனான பிரதாபருந்திரன் பாண்டிய நாட்டின் மேலே போடி எடுத்து வருவதை பார்த்த வீரபாண்டிய சுந்தர பாண்டியன், விக்கிரபாண்டியன், குலசேகர பாண்டியன், பராக்கிரம பாண்டியன் இவங்க எல்லாம் காஞ்சிக்கு அருகே அவனை எதிர்த்து போரிட்டாங்க. ஆனால் படுதோல்வி தான் அடைஞ்சாங்க. ஆனாலும் மதுரை இழக்காமல் இருந்தபோதும் அரசுரிமை குழப்பமும் கிளர்ச்சிகளும் மீண்டும் அங்கே தலை தூக்குச்சு. உள்நாட்டு போசிலிருந்து மீண்டு தெளிவதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் சுல்தான் ஆட்சியின் கீழே உலுப் கான் மதுரையை தங்களுடைய மாகாணங்கள் ஒன்றாக கீழே அவன் சேர்த்துக்கிட்டான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பூசல்கள் காரணமாக பாண்டியர்களோட ஆட்சி அழிவுற்றது. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.